நம்ம எல்லாருமே மனுஷனுக்கு முன்னாடி பிரபலமாகணும் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஊழியங்களையே நம்ம செய்வோம். அதனால தான் பைபிள்ல அநேக வசனங்கள்லாம் இருக்குது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் சொல்ல, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் பார்க்கிறவருக்கு ஊழியம் செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். நல்லா பாருங்க, இப்போ சபையில உபவாச கூட்டத்தை என்ன பண்றாங்க, நம்மளை கூட்டி அவங்க எல்லாம் வாங்க 40 நாள் உபவாச ஜெபம் வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருமே அந்த ஜெபத்துக்கு ஓடி ஓடி போவோம். ஓகேங்களா? ஆனா இயேசப்பா சொல்றாரு, என் கூட 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்றார். ஆனா அவர்கிட்ட யாருமே என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். ஏன்னா அது ஒரு ரூம்ல நடக்கிற ஒரு சம்பவம், அது யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனா மனுஷன் தான் என்ன பண்றான், ஜெபிக்கிறாள் பாரு, அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறாள், வசனத்தை வச்சு ஜெபிக்கிறாள்னு சொல்லி மனுஷன் ஒரு பாஸ்டர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பார்வைக்கு ஊழியம் செய்கிறவளாய் மாறிக்கிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க அதிகமாய் போன வருஷத்துல நீங்க அதிகமாய் ஜெபித்த அந்த ஜெப லைஃபை கொஞ்சம் பாருங்க. நிறைய பேர் கூடியிருக்கிற அந்த இடத்துல நீங்க அதிகமா ஜெபிச்சீங்களா, அல்லது அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி என் இருதய கதவை பூட்டி அவரை நோக்கி நான் காத்திருக்கிற அந்த ஜெபத்தை நம்ம செஞ்சோமா?